குட் மார்னிங். ஸ்கூலுக்கு கிளம்பலாமா? ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு ஷனுவை கிளப்புறதுக்காக மார்னிங் கிச்சன் கிளம்பி போனால் கிச்சனில் எல்லா வேலையுமே முடிச்சு வச்சுருந்தாங்க. வேறு யார்? என்னோட அம்மா தான். பாப்பாவுக்கு வந்து வாட்டர்மெலன் ஜூஸ், சப்பாத்தி குருமா, வாட்டர் பாட்டில், தென் பப்பாயா ஸ்நாக்ஸ்க்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸ்பூன் வந்து குட்டியாக ஒரு பாக்ஸில் போட்டு எல்லாம் ரெடி ஆயாச்சு. செம வெயிட். சூப்பர். நீங்க தூக்குங்க இங்க சம்மர்ல ஒரு எக்ஸிபிஷன் போயிருந்தோம். அங்க வந்து ஷனு சஸ்டூன் போட்டு ஒரு கீச்செயின் வாங்கியிருந்தா. அது அவளோட பேக்ல வந்து போட்டிருந்தா. ஸோ அதை காமிச்சு ரொம்ப ஹாப்பியா போயிட்டு இருந்தாங்க. ஆஃப்டர் 1 month லீவ் வந்து 2 பேரும் கொஞ்சம் பிரிகிறாங்க. அதனால கொஞ்சமா கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயா சஸ்டு பை டி பை சஸ்டு. 2 பேரும் அவ்வளோ ஸ்வீட்டாக ஹக்கீஸ் கொடுத்து கிசஸ் கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சாச்சு. ஸ்கூல் பேக்கில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நோட்ஸ் அண்ட் புக்ஸ் இருக்குது. அது ரொம்ப ஹெவியாக இருக்குது. பசங்களோடது கொஞ்சோண்டு ஸ்கூலில் வாங்கி வச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அழகாக அவளை ஸ்கூலில் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. தென் ஈவினிங் போய் அவளை பிக்கப் பண்ணுறதுக்கு போனோம். ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமா ஷனுக்குட்டி அவ்வளோ ஸ்டோரிஸ் வச்சுருந்தா. நீங்களும் கேளுங்க. டிசிப்ளின் சார்ட் வச்சிருக்காங்கம்மா. அதில் வந்து ரெஸ்பெக்ட் தி ரூல்ஸ், பங்க்சுவாலிட்டி. நிறைய மார்க் எடுத்தேன்னா நான் கிளாஸ் லீடர் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்போ நிறைய எடுப்பியா? மாட்டேன். இப்படி தான் ஷனுக்குட்டி எப்போவுமே ஸ்டோரிஸ் எல்லாமே எங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நாங்களும் கேட்டுட்டு ஜாலியாக வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் ஹாப்பியாக எண்டாச்சு. உங்களுக்கு எப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.